இன்றைக்கி போர்டு எக்ஸாம்ஸோட ரிசல்ட் வந்தாச்சு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து நிறைய பேர் வந்து கேர்ள்ஸ் தான் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கப்பா இந்த வருஷம் பாய்ஸை கம்பேர் பண்ணும்போது அப்படின்ற மாதிரியும் ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு. இந்த தடவை செலிபிரிட்டிஸோட பசங்களுமே வந்து போர்டு எக்ஸாம்ஸ் எழுதியிருக்காங்க. இதை தொடர்ந்து ஜெயம் ரவி இருக்கார் இல்லையா, ஸோ ரவி மோகன் அவரோட பையனுமே வந்து 12th எழுதியிருக்காரு. ஸோ ஆர்எஃப் ரவி எந்தெந்த சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, டோட்டலாக எவ்வளோ வாங்கியிருக்காரு 600க்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஜெயம் ரவியோட பையன் ஆர்எஃப் ரவி வந்து லாங்குவேஜில் 94 மார்க் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறமா இங்கிலீஷில் 92 மார்க் வாங்கியிருக்காரு. மேத்தமெட்டிக்ஸில் 96 மார்க் வாங்கியிருக்காரு. ஃபிசிக்ஸில் வந்து 100க்கு 94 மார்க் அண்ட் கெமிஸ்ட்ரியில் 100க்கு 91 மார்க் வாங்கியிருக்காரு. பயாலஜியில் 90 மார்க் வாங்கி அசத்தியிருக்காரு. எல்லா சப்ஜெக்ட்லையுமே எபோவ் 90 மார்க்ஸ் வாங்கியிருக்காரு. இது ரொம்பவே ஒரு நல்ல மார்க் அப்படின்னு ஜெயம் ரவி ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. டோட்டலாக 600க்கு 557 மார்க் வாங்கி அசத்தியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவே நல்ல மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தியுமே வந்து கட்டி பிடிச்சி கண்ணீர்லாம் சந்தோஷத்தில் வந்து கண்ணீர் விட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு தகவல் தான் வெளிவந்திருக்கு. ஸோ ரவிமோகன் அவர்களுடைய ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து ஜெயம் ரவியோட பையன் வாங்கின மார்க்ஸுக்காக வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வருஷம் நிறைய பசங்க நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க, 12th பசங்க. ஸோ அவங்களுக்குமே நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். யாரெல்லாம் ரொம்ப கம்மி மார்க்ஸ் வாங்கியிருக்காங்களோ கவலைப்பட வேணாம். கண்டிப்பாக அடுத்த வருஷம் நம்ம ட்ரை பண்ணால் ரொம்பவே நல்ல மார்க்ஸ் வாங்கிடலாம். ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி மோர் அப்டேட்